செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய ஊடகம் மற்றும் பிரிண்ட் மீடியாவுடைய நிருபர்கள் புகைப்பட கலைஞர்கள் சகோதர அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். கோகுல மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டு 12 ஆண்டுகளாக தொடர்ந்து தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களும் நிர்வாக பொறுப்புகளை அமைத்து மிக சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறார். இந்த இயக்கத்தினுடைய கொள்கைகள் உண்மையான சமூக நீதியை நிலைநாட்டி அனைவருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும், இல்லாமை நாட்டை விட்டு அகற்ற வேண்டும் என்கின்ற சித்தாந்தத்தோடு ஒரு மிகப்பெரிய கட்டமைப்போடு ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களை ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய அரசியல் அமைப்போடு தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு தொடர்ந்து களப்பணியில் செயலாற்றி கொண்டிருக்கின்ற இயக்கம் கோகுல மக்கள் கட்சி. இந்த கட்சியில் பல்வேறு சமுதாய மக்கள் உறுப்பினர்களாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் அதிகமான உறுப்பினர்களாக சேர்ந்திருக்கிற காரணத்தால் அந்த மக்களுடைய வாழ்வாதார கோரிக்கை முன்னிறுத்தி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மத்திய மாநில, குறிப்பாக மாநில அரசுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுவதென்று கட்சியினுடைய நிர்வாகம் மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டு செயல் வடிவம் கொடுப்பதற்காக முதல் மாவட்டமான செங்கல்பட்டில் நம்முடைய பழைய பேருந்து நிலையம் அருகில் பொதுக்கூட்டம் நடத்துவது என்று முடிவெடுக்கப்பட்டு இந்த பொதுக்கூட்டம் வருகின்ற 6/7/2025 மாலை 4 மணி அளவில் நடத்துவது என்று முடிவெடுத்து மக்கள் மத்தியிலே இந்த செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு உங்களை எல்லாம் சந்திக்க முற்பட்டிருக்கின்றேன். காரணம், தமிழ்நாட்டில் வாழ்கின்ற பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களில் மிகப்பெரிய சமுதாயமான யாதவர் சமுதாயம் சுமார் 37 ஆண்டுகளாக மிகவும் பிற்படுத்தோர் பட்டியலில் சேர்க்காததால் உண்மையான சமூக நீதி கிடைக்கவில்லை. எனவே அந்த உண்மையான சமூக நீதி இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆதங்கமான கோரிக்கை காலம் தொட்டு கிடப்பிலே கிடக்கின்றது. எந்த ஆட்சியாளரும் இந்த மக்களை திரும்பி பார்ப்பதில்லை, இவருடைய தேவையை பூர்த்தி செய்து தருவதில்லை, இவருடைய கோரிக்கையை ஏறெடுத்து பார்ப்பதில்லை. இது தொடர்கின்றது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஒரு மிகப்பெரிய சமுதாயம் இந்த சமுதாயத்தினுடைய கோரிக்கையை ஏதோ காற்றில் விடுவது போல ஆட்சியாளர் பார்ப்பது மிகப்பெரிய மன வேதனையை தருகிறது. எனவே இந்த மக்கள் எல்லாம் ஒன்று கூடி கோகுல மக்கள் கட்சியினுடைய தலைமையில் தமிழகத்தில் வாழ்கின்ற யாதவ சமூக மக்கள் அதற்கு துணையாக பல்வேறு பிற்படுத்தப்பட்ட மக்கள் துணை நின்று இந்த மேடையை அலங்கரிக்க இருக்கின்றார்கள். இவருடைய நியாயமான கோரிக்கை தமிழகத்தில் வாழ்கின்ற யாதவர்களுக்கு தனி உள் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று மாநில அரசினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக செங்கல்பட்டு மாநகரத்தில் முதல் கூட்டம் நடைபெறுகின்றது. எங்களுடைய நோக்கமெல்லாம் யாரையும் குறைத்து பேசுவதல்ல, தவறாக சொல்வதல்ல, ஆனால் தொடர்ந்து தவறையே ஏற்றுக்கொண்டு இந்த மக்களை புறந்தள்ளுவதை வேடிக்கை பார்க்க முடியாது என்கின்ற நிலையை உணர்த்த உங்கள் வாயிலாக அரசுக்கு தெரியப்படுத்த விரும்புகின்றேன். இந்த நோக்கம் மாற வேண்டும். சமூக நீதி இயக்கம் என்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சமூக நீதியை உண்மையாக கடைபிடிக்க வேண்டும். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கினால்தான் உண்மையான சமூக நீதி கிடைக்கும். எனவே அதற்கு மத்திய அரசு இப்பொழுது மந்திரி சபையில் ஒப்புதல் அளித்திருக்கின்றது. அதற்கு கோகுல மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் வாழ்கின்ற யாதவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆனால் அது காலதாமதம் ஆகும். அது நடைமுறைக்கு வருவது கணக்கெடுப்பதே 2027 தான். ஆகவே 3-4 ஆண்டுகள் காலதாமதத்தை
கருத்தில் கொண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த 37 ஆண்டுகளாக எம்பிசியில் சேர்க்காமல் புறந்தள்ளப்பட்ட ஒடுக்கப்பட்ட கால்நடைகளை பராமரித்து வாழ்கின்ற, கால்நடைகளை காட்டிலே மேய்த்து வாழ்கின்ற, பொருளீட்டுகின்ற இந்த சமுதாய மக்களை எப்படி 18% இருக்கின்ற எஸ்சி பிரிவில் 3% புள்ளி விவரங்களோடு எடுத்து அருந்ததிய மக்களுக்கு வழங்கி பெருமை சேர்த்தார்களோ, அதை போல எப்படி பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் இருந்து 30% சிறுபான்மை மக்களுக்கு 3.5% கொடுத்து பெருமை சேர்த்ததில் ஒரு பிரிவினர் 3% வேண்டாம் என்று திருப்பி கொடுத்ததால் இந்த 26.5% பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இருக்கின்றது. இந்த 26.5% இந்த ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட 1989 இருந்து இந்த சமூக மக்கள் IAS IPS உருவாக முடியாத, கட் ஆஃப் கிடைக்காத ஒரு பாதாள சாக்கடைக்கு தள்ளப்பட்ட நிலையில இந்த மக்கள் அரசு உத்தியோகங்கள் கிடைக்காமல் வாழ்கின்றார்கள். அப்படி தப்பி தவறி ஒருவர் இருவர் அரசு உத்தியோகத்துக்கு வந்தால் அவர்களிடத்திலே போதுமான அளவிலே கட் ஆஃப் கிடைத்து அவர்களுக்கு ப்ரமோஷன் என்கின்ற உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதில்லை. இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான நிலையில் வாழ்கின்ற இந்த மக்களுக்கு உண்மையான சமூக நீதியை யார் வழங்க முடியும்? ஆட்சியாளர்கள் தான் வழங்க முடியும். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு இப்பொழுது எப்படி மற்றவர்களுக்கெல்லாம் வழங்கும் போது முறையான புள்ளி விவரங்கள் எடுத்து அதை வழங்கினார்களோ, அதே போல தமிழ்நாட்டில் வாழ்கின்ற யாதவர்களுக்கு தனி உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டும். இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவுகளில் இருக்கின்றது போல, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இருக்கின்றது போல, அதிலிருந்து எடுத்து கொடுத்தது போல இந்த 26.5 யாதவர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று பணிவான வேண்டுகோளை தமிழக அரசுக்கு வைத்து உங்கள் வாயிலாக மக்கள் மத்தியிலே செய்தியாக சேகரித்து தெரியப்படுத்த வேண்டும் என்று பணிவான வேண்டுகோளை முன்வைக்கின்றேன்.